ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெணுகா மாவட்ட சமையல். எங்கள் ஊரில் சித்ரா பௌர்ணமி திருவிழா எப்பவுமே வருஷம் வருஷம் நடக்கும். அதுக்கு நாங்கள் பாதாளம் பண்ணுவோம். இந்த வாட்டி நாங்கள் அதிரசம் பண்ணியிருக்கோம். வாங்க அதிரசம் எப்படி பண்ணுறது இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் அதிரசம் செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான அரிசி எவ்வளோ ஊற வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ அரிசி எடுத்து போடணும்? 1.5 கிலோ பார்க்கலாம். 1 அரிசிக்கு 1.5 கிலோ. எவ்வளோ வெள்ளத்துக்கு? வெள்ளம் எவ்வளோ கொடுப்போம்? ஒயிட் 1.5 கிலோ அரிசி எடுத்துருக்கோம். இப்போ அதை ஊற அழகாக இருக்குது. எவ்வளோ நேரம் தூங்க வைக்கணும்? 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் போகணும். அப்புறமா கழுவிட்டு பாருங்க, அரிசியை நல்லா கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கேன். அரிசி முழுக்க அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. இப்போ தட்டு போட்டு மூணு பாருங்க, அரிசி நல்லா 4 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஆற வைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். நல்லா தண்ணி இது மாதிரி குண்டால வச்சு வெடிக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியே இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த குண்டால வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. ரொம்ப நேரம் ஃபேன் காற்று தான் காயணும். வெளியே வெயிலில் காய வைக்கக்கூடாது. வீட்டுள்ளே நகர்லேயே தான் காய வைக்கணும். ஃபேன் காற்றுலேயே காய வச்சு இந்த மாரி ஒரு குடிமான வர சொல்ல எடுத்து வந்துச்சு லாஸ்ட் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ஆகும். பாருங்கள், நல்லா எல்லாம் ஆற வைக்கிச்சாச்சு. பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு உணர்ந்துருக்கு. இந்த இதில் இந்த பக்குவத்தில் தான் நம்ம அரைக்க முடியும் மாவு அதிரசத்துக்கு. கையில் பிடிக்கிற அளவுக்கு இருக்கும் ஈரப்பதம். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உணர்ந்துருக்கலாம். இப்போ மிஷினுக்கு எத்தனை மாவு அரைச்சி வந்துடலாம். எடுத்துடலாமாம்மா? எடுத்துடலாம் அத்தை. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து பக்கெட்டில் போட்டாச்சு. இப்போ ரைஸ் மில்லில் போயிட்டு மாவு அரைச்சிட்டு வர வேண்டியது. நம்ம அடுத்தது பாவு எடுக்கிறத பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பாவு எடுக்கிறதுக்கு வெல்லம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1.5 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கோம். இந்தமாரி வெல்லத்தை உடச்சி வச்சுருக்கோம். இப்போ அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி பாகு ரெடி பண்ண போகிறோம். 1 கிலோ அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கிலோ 1 டம்ளர் 2 டம்ளர் 1 கிலோ அரிசிக்கு மேலே இது 1/2 கிலோ அரிசி. மொத்தமாக 3 டம்ளர் தண்ணி. இப்போ இதில் முழு அளவுக்கு வெல்லம் போட்டுருவோம்.
1.5 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ வெல்லம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி விட்டுக்கலாம். இப்போ மிஷின் போய் அரைச்சிட்டு வந்தேன், மாவை பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சி கொடுத்துருக்காங்க. நல்லா அரைச்சி கொடுத்துக்கிறாங்க, ஜலிக்க வேண்டியதே இல்லை. மாவு நல்லா அரைச்சி கொடுத்துக்கிறாங்க. வெல்லம் கரைஞ்சோனையும் இந்த மாதிரி வடிகட்டணும் ஃபில்ட்ரு வச்சு. அதில் பாருங்கள் வெள்ளத்தில் எவ்வளோ மண் இருக்குன்ட்டு. எவ்வளோ மண் பழம் இருக்குது. இதுமாதிரி வடிகட்டி தான் செய்யணும். இப்போ திருப்பி அதிலே எடுத்து ஊற்றலாம். பாத்திரையை வச்சு பாவு எடுக்கலாம். பாருங்கள் எப்படி நுர வருதுங்க. ஆனால் இன்னும் பாகு வரல, இன்னும் கொஞ்சம் வரல. நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா கலரிட்டே இருக்கணும். வர ஸ்டேஜ் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. இன்னும் எவ்வளோ இருக்காது? இப்போது இந்த ஸ்டேஜில் நாங்கள் சுக்குத்தூள் ஆட் பண்ணுறோம். குட்டி ஸ்பூனு 3. இப்போ கூடவே ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை ஆட் பண்ணுறோம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வரணும் பொருள். கொஞ்சம் நல்லா வந்துடுச்சு. ரொம்ப தீ வேகமாக ஊற்றக்கூடாது, ஸ்லோவாக தான் வச்சு பண்ணலாம். பாருங்க, பாவு வந்துச்சான்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் பண்ணுறாங்க அத்தை. தண்ணியில் வச்சு பார்க்குறோம். நல்லா வந்துக்குது பாருங்க, ஒட்டாமல் நல்லா பால்ஸ் மாதிரி அப்படியே சூப்பராக வந்துருக்கு. பால் மாரி வந்துட்டு வந்தாச்சு பாவு. இப்போ இந்த டைமில் மாவு போடலாம். இப்போ மாவு போடுறோம். இப்போ தான் எப்படி போட்டுக்கிறோம், இப்படி தான் போட்டு கலரினே இருக்கணும். ஸ்லோவாக தீ வச்சு கலரினு அடுப்பு மேலே இறக்கக்கூடாது. அடுப்பு போட்டு ஒரு நாள் மாவு போட்டே இருக்கணும், ஒரு நாள் கலரிட்டே இருக்கணும். இப்படி தான் கலரினே இருக்கணும். கேஸ் சிம்மில் வச்சு தான் பண்ணணும். பாருங்கள், அதிரச மாவு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மாவு போட்டு வெள்ளத்தில் பாகில் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நல்லா விடாமல் கலரிட்டே இருக்கணும். அங்கங்கே உண்டை உண்டையெல்லாம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக எல்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டாக இருக்குது. கேஸ் ஆஃப் பண்ணிடலாமா? இந்த எண்ணெய் இப்போ லாஸ்ட்டாக ஸ்டேஜில் எண்ணெய் ஊற்றலாம். நல்லெண்ணெய் போடணும். இப்போ நல்லெண்ணெய் விட்டு வச்சா தான் நல்லாயிருக்கும்.
நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நம்ம. பாருங்கள், எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. தட்டு போட்டு மூடக்கூடாது இந்த பாகை, ஏன்னா வேர்வை வந்துடும். அதனால ஒரு வெள்ளை பேஸ்டியோ இல்லை டவலோ அதை வச்சு நம்ம மூடலாம். இப்படி போட்டு இந்த மாதிரி வச்சு முடிச்சிடலாம். நாங்கள் நைட்டு இப்போ பாகு எடுத்து வச்சுருக்கோம். காலையில் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். காலையில் தான் அது சுட போகிறோம். அது வரைக்கும் நைட்டு ஃபுல்லாக ஊறுனா இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லாயிருக்கும். எந்த பூச்சி கொட்டும் போகாது, காற்றும் நல்லா போகும். இது நல்லா ஊறட்டும். காலையிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி மாவு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ அதிரசம் செய்ய ரெடி பண்ணலாம். ஓப்பன் பண்ணுங்க அத்தை. பாருங்கள், எப்படி இருக்கு பாருமா, பாவு நல்லா கெட்டியாக. நேற்று எப்படி இருந்தோ அதே மாதிரி காஞ்சு போல் வறண்டு போல் காஞ்சும் போல் நல்லா இருக்குது மாவு. நல்லா சாஃப்டாக இருக்குது. பேஷில் எடுத்து போட்டுக்கலாமா? வாங்க, இப்போ அதிரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. இப்போ அத்தை எப்படி அதிரசம் தட்டுறாங்கன்னு பார்க்கலாம். இந்தமாரி வாழை இலையை எடுத்துகிட்டு எண்ணெயை தடவிடணும். எண்ணெயை தடவிட்டு இந்தமாதிரி உண்டையை பிடிச்சி வச்சதுல இதில் கட்டில் எண்ணெயை ஊற்றிட்டு உண்டையை பிடிச்சி இதுக்குள்ளே வச்சுட்டேன். இந்த கணம் தான் இருக்கணும். இந்த கணம் இப்போ எடுத்து எண்ணெயில் ஊற்றுக்கணும். பூரி மாரி எழும்பி வருது பாருங்க. ஒரு நைட்டு மாவு இருந்ததுன்னா பாவு எடுத்து வச்சுருந்தா தான் பூரி மாரி எழும்பி வரும். நல்லா கோல்டன் கலராக அது பாருங்க. ரொம்ப தீ வைக்கக்கூடாது, ஸ்லோவாக தான் செய்யணும். ஒவ்வொன்றா தான் போட்டு செய்யணும். அப்போ உள்ள இருக்கிற மாவில் நல்லா வெந்து வரும். நல்லா கோல்டன் கலராக இருக்கும். இந்த மாதிரி அமுக்கி எடுத்துடணும் எண்ணெயை. இந்த மாதிரி தட்டி போடணும். பாருங்கள், அதிரசம் எப்படி கோல்டன் கலரில் இருக்குது. நல்ல பூரி மாரி எழும்பி வருது, பஃப்னு எழும்பி வருது. நம்ம அதனால் வெந்த அப்புறம் கரண்டி வச்சு எடுத்துடலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக பாவு எடுத்து மூடி வச்சிடணும். அப்போ தான் இந்த மாதிரி வரும். உடனே எல்லாம் செய்தால் அது மாதிரி வராது, பிரிஞ்சு போயிடும். திரி எண்ணெயெல்லாம் அதே கரைஞ்சிடும். பாருங்கள், எங்கள்கிட்ட எண்ணெயில் எதுவுமே போட்டு வாங்கல. இப்போ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கணும். எண்ணெய்லாம் வெளியே வந்துடும். இதேமாரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதுதான். இந்த பாருமா, இந்த மாதிரி தட்டிட்டு நடுப்புற ஒரு ஓட்டை
இந்த மாதிரி தரட்டலாம் அது இந்த மாரியும் தட்டலாம். அதே கணம் தான், அதே சைஸ் தான், நடுப்புற ஒரு ஓட்டை. என்ன அழகாக வரும். அதிரசம் பாருங்கள் எப்படி சூப்பராக வருது. நல்லா ஃப்ளஃபியாக எப்படி நல்லா உப்பி வருது பாருங்க. கலரும் செம்மையாக இருக்குது, ப்ரௌன் கலர். நல்லா நல்லா ஏன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக வேகணும். அந்த பப்புஸ் எல்லாம் அடங்கினா தான் எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் மாவு உள்ள இருக்கிறதெல்லாம் வெந்ததுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே எடுத்துட்டோம்னா அப்படியே மாவாக இருக்கும். நல்லா வெந்துச்சு. இந்த மாரி தான் பிடிச்சி எண்ணெயெல்லாம் எடுத்துடணும் அன்றைக்கி.